ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்களை இந்த எபிசோடில் இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அது குழப்பமாகவும் போகும். ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 11. ஃபோரம்லம் ஃபேக்ஷனோட பிளேஸை தான் காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஜுவாஹியோட ஆளுங்க எல்லாரையுமே யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. என்னோட டிசைபிள்ஸ் உங்க மாஸ்டர் இப்ப திரும்ப வந்துட்டு அப்படின்னு இந்த ஃபோரம்லம் ஃபேக்ஷன் மெம்பர்ஸோட மாஸ்டரான சென்னங் ஷோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கவும், என் மொபைல் டைமுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவளோட மைண்டை வந்துட்டு சென்னங் ஷோ கண்ட்ரோல் பண்ணி உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்ல அப்படின்னு சொல்லவோ அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஜிம்ல ஃபைட்டிங் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அனிமே டேரக்டரை பிடிச்சி குஹா தோக்கடிக்கிறான். இல்ல நீ என்ன டாகி கூட எல்லாம் ஃபைட் பண்ண போறியான்னு கேட்கவும், சண்டரங்க இன்னைக்கு வரல, அதனால தான் நான் ஃப்ராகிட்டு கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு லென் சொல்றா. ஒரு டீமன் என்ன குறைச்சட போடாதன்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. அசந்த நேரமா பார்த்து லென் வந்து ஃப்ராகிட்டோவை அட்டாக் பண்ணிருந்தா. அது மறைஞ்சிருது. பார்த்தா இல்யூஷன் ஆட்டானவா ஷாக் ஆனா. ஃப்ராகிட்டோ லென்னை தோக்கடிச்சிருது. ஆமா, சண்டரங்க ஏன் லீவ் போட்டிருக்கா, நிறைய நாள் இதோட லீவ் போட்டல அப்படின்னு சொல்லி சென் கேட்கறான். பேசிட்டு இருக்கமா அவங்க பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. என்னதான் ட்ரை பண்ணாலும் சென்னால் நம்ம ஹீரோ தூக்கி போட முடியல. நம்ம ஹீரோவை ஜம்ப் பண்ணி கீழே விழுறான். ஆமா, அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் கிடைச்சதா. மிஸ்டர் ஷ்வா நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. புதுசா ஒரு இமர்சிவ் தியேட்டர் இருக்கா. ஏன்ஷியன் கல்டிவேட்டர்ஸோட பேட்ல நம்ம அந்த இடத்துல போய் டைரக்டா பாக்குற மாதிரி இருக்குமா. நம்மளோட கல்டிவேஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு குஹா சொல்றான். ஸ்வாட் இம்மார்டல் ஃபேண்ட்ரோயி ஃபைட் தான் பார்க்க போறோம் அவன் சொல்றான். 1000 இயர் இம்மார்டல் பீச் ஃப்ரூட்டை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். சண்டரங்கோட தாத்தா ஸ்வாட் செயின்ட் கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலி சண்டரங்க என் ஃபேக்ஷனுக்கு நான் இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன். என்னோட இன்ஃபினிட்டி ஸ்வாட் ஃபேக்ஷனுக்கு அவதான் லீடர் ஆகணும்னு சொல்லவும், என் பேத்தி நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு மிஸ்டர் சன் சொல்லவும், பட் சண்டரங் தான் வாங்லாங்கே டிஃபீட் பண்ணான்னு சொல்லவும், அவன் கூட ஃபைட் பண்ண அந்த ஸ்ட்ராங்கான மிஸ்டீரியஸ் கல்டிவேட்டர் என் பேத்தியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஃபவுண்டேஷன் ஃபேஸ்ல இருக்கிறனா இம்மார்டல் ஃபேஸை தோக்கெடுத்தனா அப்படின்னு சொல்லி சண்டரங் கேட்கவும், ஆமா காமெடி போங்க அப்படின்னு சொல்லி சண்டரங் தாத்தா சிரிக்கிறாரு. ஈவல் ஸ்வாட் சென்னங் ஷோ அதுக்கு லீடராக ட்ரை பண்றான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என் பேத்தியை தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சன் சொல்றாரு. இல்ல நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கலன்னு அவர் சொல்லவோ, போதும் நிறுத்துங்க, என் பேத்தி எந்த ரிஸ்க்லயும் இன்வால்வ் ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லவும், உங்க பேத்தி உண்மையிலேயே ஸ்ட்ராங் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன் கிளம்புறாரு. அந்த இமர்சிவ் தியேட்டருக்கான டிக்கெட்டை சண்டரங் வந்து ஸ்வாட் சைன் கிட்ட கொடுக்குறா. இதுல ஸ்வாட் இமார்டல் ஃபேக்ஷனுக்கும் இன்ஃபினிட்டிவ் ஸ்வாட் ஃபேக்ஷனுக்கும் நடந்த ஃபைட் தான் நடக்கும் அப்படின்னு சண்டரங் சொல்லவோ, சரி நீ இன்வைட் பண்ணதுனால நான் வாரன் ஸ்வாட் சைன் சொல்லிட்டு கிளம்புறாரு. வாங்கலிங் நீ சொன்ன மாதிரியே அந்த டிக்கெட்டை ஸ்வாட் சைன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சண்டரங் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டான்னு ஷுவாஹியும் மெசேஜ் அனுப்புறான். ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு வந்துருதோ, வர லேட் ஆகும். நம்ம ஹீரோ அப்பா அம்மா கிளம்பவும், நானே வேணா அப்சர்வேஷன் ஆர்ட்டை யூஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல கண்ணா, நாங்க ஹாஸ்பிட்டலே போயிட்டு வரோம், நாங்க வர லேட் ஆக அதோட போயிட்டு பார்த்துக்கோன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. என்ன வெல்டிங்காவா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கண்ணாடி தேவையில்லையான்னு ஃப்ராகிட்டோ கேட்கவோ, இது உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ராகிட்டோ உனக்காக நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அந்த டாலிஸ்மனை செவுத்துல ஒட்டவும், இது என்னப்பா டோர் அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேக்குது. மாஸ்டர் டீமன்ஸ் இருக்கிறதுக்காக ஒரு புது ஸ்பேஸையே கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு ஜிகே சொல்றான். டிஃபரெண்டான ஸ்பேஸ் அப்படின்னு ஃப்ராகிட்டோ ஷாக் ஆகுது. இந்த கேலக்ஸி பிளானட்டுமே டீமன்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி தெரியல, அதான் நானே ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தியேட்டருக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஷுவாஹி கேட்கவும், இன்னும் வாங்லிங் வரலையான்னு சென் கேட்கறான். வாங்லிங் ஆல்ரெடி தியேட்டருக்குள்ள போயிட்டான் அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். வாங்லிங் தான் இதை நமக்கு கொடுத்ததே, ஸ்பெஷல் கிறிஸ்பி நூடுல்ஸ் வாங்கினதுலாம் அவனுக்கு இந்த ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அப்படின்னு சண்டரங் சொல்லவோ, வாங்லிங் உண்மையிலேயே கிரேட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பட் உண்மையிலேயே என்ன நடக்குங்கிறத சண்டரங் லென் கிட்ட மட்டும் சொல்றா. டாலிஸ்மனை ஒட்டி ஷுவாஹி இப்போ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்றான். இதுக்கு பின்னாடி தான் அந்த இமர்சிவ் தியேட்டர் இருக்கான்னு சென் பாக்குறான். இருந்து தியேட்டர் ரொம்ப தூரம், அதனால தான் டைரக்டா நம்ம இந்த வழியா போறோம் அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். நம்ம ஹீரோ எபிசோட் 3ல ஃப்ராகிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பான், நான் உனக்காக ஒரு புது இடத்த கிரியேட் பண்றேன்னு. சொன்ன மாதிரியே பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண ஃப்ராகிட்டோ கண் கலங்குது. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற டேப் மாதிரி விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா அது ரியல் வேர்ல்டுல பிக்சல் மாதிரி கிரியேட் ஆகுது. உடனே ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு அதை கட் பண்ணி ஒரிஜினல் ட்ரீ மாதிரியே மாத்திட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, மாஸ்டரால இந்த இடத்தோட வெதரையோ கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜிகே சொல்றான். ஹீரோ ஃபர்ஸ்ட் மலையை வர வச்சு அதுக்கப்புறமா அதே இடத்துலயே வந்து வெயில வர வைக்கிறான். மாஸ்டர் சண்டரங்க மத்தவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிகே சொல்றான். சரி அவங்களை பிக்கப் பண்ண போகும். நம்ம ஹீரோ அந்த டிராகன் கார்டை எடுக்கிறான். இது எல்லாமே ஏதோ இல்யூஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபேக்கான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்க. யாரான இந்த தண்டர் மஷ்ரூமை கூட அப்படியே ரியல் மாதிரியே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த இமர்சிவ் தியேட்டர் வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோ இவங்களை பிக்கப் பண்றதுக்கு அந்த டிராகன்ல வந்திருக்கான். இந்த ப்ரொஜெக்ஷன் கூட ரியலா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அந்த டிராகன்ல கிளம்புறாங்க. ஹீரோ அவன் ஸ்வாட வச்சு ஸ்பேஸை கட் பண்ணி ஒரு போர்ட்ல ஓபன் பண்றான். செல்வி அந்த இடத்துக்கு வரவும், செல்வி இவ்வளவு வளர்ந்துட்டியா, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சண்டரங் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இப்போ செல்வி மலை ஏறி நம்ம ஹீரோவும் சண்டரங்கும் கிளம்புறாங்க. மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். ஸ்வாட் சைன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷுவாஹி வந்துட்டு சில விஷயங்களை ஸ்வாட் சைன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சண்டரங் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு சென்ன அழ ஆரம்பிக்கிறான். என்ன சென் உனக்கு ஹைட்டை பார்த்தா பயமா, ஏன் பாலர கீழே விட மாட்டாது, கவலைப்படாத அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. எங்க சென்னங் ஷோ வந்து அந்த பொண்ணோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அவனோட ஃபேக்ஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி பிடிப்பட்டாங்க, எல்லாரும் எப்படி தோத்து போனாங்க, இதை ஆரம்பிக்க காரணம் சண்டரங் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சென்னங் ஷோ செம டென்ஷன் ஆகி கிளம்புறான். ஃபோரம்லம் ஃபேக்ஷனை நீ டிஸ்ட்ராய் பண்ணல, ஒன்னை இப்ப நான் டிஸ்ட்ராய் பண்ண வரேன், சோல் சர்ச்சிங் ஆர்ட் அப்படின்னு சண்டரங் இருக்கிற லொகேஷனை வந்துட்டு அவன் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ கூட வேற டிமென்ஷன் ஸ்பேஸ்ல இருந்தாலுமே
அவன் கரெக்டா அதை கண்டுபிடிச்சு போறான். டைரக்டா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் அவன் வந்திருக்கான். இந்த ஆரா கூட கலந்த அந்த பெப்பர் ஸ்மெல் கண்டிப்பா அவ இங்க தான் இருக்கா அப்படின்னு டோரை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவோட அந்த பிரைவேட் ஸ்பேஸ்க்கு போறான். எல்லாரும் பாருங்க ஷோ ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் உண்மையான ஃபைட்டை தான் இவங்க எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. என்ன தடுக்க நீ தான் இங்க இருக்கியா அப்படின்னு சென்னாங் ஷோ வந்து ஸ்வாட் சைண்ட பாக்குறான். உனக்கு வயசாயிடுச்சு, இப்போ நான் ஒன்ன விட பவர்ஃபுல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சென்னாங் ஷோ அவன் ஆராவை ரிலீஸ் பண்றான். ஸ்பிரிச்சுவல் பிரஷர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சன்ரங் பாக்குறா. செல்வி உன் கல்டிவேஷன் பவரை காட்ட நம்ம ஹீரோ சொல்லவும் செல்வி உங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுது. என் மாஸ்டர் கொடுத்த சோட்டு இல்லைன்னா என்னால இதுல நிக்க கூட முடியாது அப்படின்னு ஷுவாஹி பாக்குறான். மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஸ்வாட் சைண்ட் இப்போ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாரு. ஸ்வாட் சைண்டோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கொடுத்து அந்த 2 பேர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் பிரேக் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சென்னாங் ஷாவ் ஃபைட் பண்ண வரப்போறான் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ வேற ஒரு டிமென்ஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டான். அண்ட் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே ஒரு ஏன்ஷியன் காலத்து ஃபைட்டை நம்ம டிராமா தியேட்டர்ல போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் போல, இது எல்லாமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்க. குறிப்பா சென்னன் குஹா மட்டும் தான் அது ஸ்பெஷல் எஃபெக்ட்னு நினைக்கிறாங்க. மத்த எல்லாருக்குமே அது ரியல் ஃபைட் அப்படிங்கிறது தெரியும். வே ஆஃப் ஹெவனோட ஒரு ஆர்ட்டை கத்துக்கிட்டதுனால இந்த சென்னாங் ஷாவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.